கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். தமிழக ஆந்திர எல்லையை ஒட்டின பகுதியில் கடந்த வாரத்தில் திடீர்னு காணாமல் போன 6 வயது சிறுவன் 2 நாட்கள் கழித்து அழுகிய நிலைமையில சாலையோரம் கிடந்த மூட்டையிலிருந்து பிணமாக மீட்கப்பட்ட சம்பவத்தையும், கடந்த வாரம் ஆந்திர போலீசார் கைது செய்த செம்மர கும்பல்ல தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சில போலீசாரும் ஈடுபட்ட ஒரு சம்பவத்தையும், ஆடு விற்கக்கூடிய வியாபாரிகளை புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பல லட்சங்களை மோசடி செய்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சிறுவனை கொன்று மூட்டையில் கட்டி வீசிய கொடூரம். தமிழக ஆந்திர எல்லையை ஒட்டிய மாதர்பாக்கம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் பல்லவாடா கிராமம். அந்த கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் சிந்துமதியின் 6 வயது மகன் கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போன நிலைமையில் ஒரு பெண் அந்த சிறுவனை கடத்தி சென்றதாக சொல்லப்பட்ட நிலையில் சாலையோரத்தில் அந்த சிறுவன் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த 8 வயது சிறுவனான அனீஷ் திடீரென காணாமல் போனார். இதனால் பதறிப்போன அனீஷின் தாய் சிந்துமதி ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சிட்டியில் பணிபுரிந்து வரும் தன்னுடைய கணவர் சுரேஷிடம் கூற, அவரும் தன்னுடைய நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் கூறி சிறுவனை தேடி இருக்கின்றனர். ஆனாலும் எந்தவிதமான தகவலும் கிடைக்காத நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்லவாடா கிராமமே பதற்றத்திற்குள்ளானது. இந்த நிலையில்தான் சிறுவனை ஒரு ஆணும் பெண்ணும் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றதாகவும், அவர்கள் அந்த வழியே வந்த ஒரு ஆட்டோவில் மோதி கீழே விழுந்து தகராறில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாக அந்த வழியாக வந்த இளைஞர்கள் கூறினர். என் பேர் அகஸ்தினி, என் ஊர் பல்லவாடா. நான் கம்பெனிக்கு போயிட்டு 2 பேரும் போயிட்டு வரப்போ பெட்ரோல் அந்த நாயுடு பெட்ரோல் பங்க் நிறையா செக் போஸ்ட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு போகிறப்போ பார்த்தோம், நம்ம ஊர் அக்கா இருந்தாங்க. ஆட்டோக்கார் அந்த அக்காவை இடிச்சிட்டா மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அக்கா அவங்க இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாற்றி. நாங்கள் போய் கேட்கறதுக்குள்ள குழந்தை பக்கத்தில் இருந்தது. பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச என்னாச்சு, குழந்தையாச்சு அப்படின்ட்டு நாங்கள் போய் கேட்டோம். அந்த குழந்தைய கூட கேட்கலாம். அந்த அக்காவை எங்கே கூட்டு போகிறீங்கன்னு கேட்டோம். அந்த அக்கா நாங்கள் வரதாபாளையம் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அப்புறம் அந்த குழந்தைய அழாதரா, ஒன்றும் அவளை தம்பி பயப்படாதுப்பா அப்படின்னு சுற்றி உட்கார வச்சோம். இப்போ நான் அந்த பையன் கூட உண்டான பையனும் வந்தான். இந்த எக்மதுலேருந்து ஒரு பையன் வந்தான். அந்த பையன் தூக்கி உட்கார வச்சா. அதோட அந்த அக்கா போயிட்டாங்க. அங்கே இருக்கவே இல்லை அந்த அக்கா. அதோட அந்த அக்கா போயிட்டாங்க. அதோட நாங்களாம் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். வீட்டில் பையன் கேட்டால் குழந்தை சர்ச்சுக்கு போயிருக்கான், கேரியல் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் குழந்தை வீட்டுக்கு அப்படின்ட்டு நாங்களாம் வந்துட்டோம் வீட்டுக்கு. இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு 16 மணிக்கு எழுப்பி கேட்டாங்க. இப்போ அதுதான் உண்மையான சொல்லியிருக்காங்க. அந்த அக்கா கூட குழந்தைய பார்த்தது உண்மைதான். நாங்கள் இதையடுத்து சிறுவன் அனீஷின் பெற்றோர் இது குறித்து பாதிரிவேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வந்தனர். ஆனால் குழந்தை காணாமல் போனது குறித்து போலீசார் நடவடிக்கை எடுப்பதில் தாமதப்படுத்துவதாக கூறி ஆத்திரமடைந்த பெற்றோரும் கிராம மக்களும் போலீசாரை கண்டித்தும் சிறுவனை மீட்க கூறியும் சத்தியவேடு மாதர்பாக்கம் சாலையில் பாதிரிவேடு காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி கலைந்து போக செய்தனர். திருவள்ளூர் பல்லவாடாவை சேர்ந்த சிறுவன் அனீஷ் காணாமல் போன சம்பவத்தில் அதே பகுதியை சேர்ந்த ரேகா என்பவர்தான் கடத்தி சென்றதாக கூறியும், அவர் குறித்து எந்த தகவலும் இல்லாத நிலையில் 2 நாட்கள் கழித்து ஆந்திர மாநிலம் பகுதியில் ரேகா சுற்றித் திரிவதை அறிந்த போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவரிடம் சிறுவன் அனீஷ் குறித்து விசாரித்த பொழுது அவர் கூறிய பதில் காணாமல் போன மகன் எங்காவது உயிருடன் இருப்பான் என்று இருந்த பெற்றோரின் தலையில் இடியையே இறக்கியது. சிறுவன் அனீஷ் காணாமல் போன சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ரேகா மேலே சந்தேகம் இருக்கிறதாகவும், அவங்க தான் குழந்தைய ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னும், அவங்கள உடனே கைது பண்ணி குழந்தைய மீட்கணும் அப்படின்னு சாலையில் போராடிய ஊர் மக்களின் போராட்டம் என்ன ஆச்சு, குழந்தை அனீஷுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ரேகாவிடம் நடத்திய விசாரணையில் சிறுவன் அனீஷை பணத்திற்காக கடத்தி சென்ற பொழுது செல்லும் வழியில் சத்தம் போட்டதால் கழுத்தை நெரித்து கொலை செய்து மூட்டையில் கட்டி ஆந்திர மாநிலம் வரதையாபாளையம் அருகே உள்ள சாலையோர புதரில் வீசியதாக தெரிவித்தனர்.
இதையடுத்து ஆந்திர மாநில போலீசாரின் உதவியுடன் ரேகாவை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் ரேகா சிறுவன் அனீஷை கொன்று வீசியதாக அடையாளம் காட்டிய இடத்திலிருந்து ஒரு மூட்டையை கைப்பற்றி பிரித்து பார்த்த பொழுது அதில் சிறுவன் அனீஷ் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அழுகிய நிலையில் கிடந்தார். பின்னர் சிறுவனின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே சிறுவன் அனீஷ் கொலை செய்யப்பட்டது குறித்து தகவல் அறிந்த பெற்றோரும் ஊர் மக்களும் ஆத்திரமடைந்து ரேகாவின் வீட்டிற்கு சென்று வீட்டை அடித்து நொறுக்கியதோடு கடத்திய நபர் குறித்து தகவல் கொடுத்தும் கூட சிறுவனின் உயிரை காப்பாற்றவில்லை என்று கூறி பாதிரிவேடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியதால் போலீசார் குவிக்கப்பட்டு அவர்களை சமாதானப்படுத்தினர். மேலும் இந்த சம்பவத்தில் சிறுவனை நரபலிக்காக கடத்தியதாகவும் ரேகா ராவண்ணாவும் சேர்ந்து இதே போன்று குழந்தைகளை கடத்தி வட மாநிலங்களில் பிச்சை எடுப்பதற்காக விற்று விடுவதாகவும் கூறப்படும் நிலையில் போலீசார் இந்த வழக்கு குறித்து தீர விசாரித்து இதில் மறைந்திருக்கும் மர்மங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ரேகாவுக்கும் சிறுவன் அனீஷோட வயசுல 3 குழந்தைகள் இருக்கும் அதே நேரத்தில் பணத்துக்காகவும் தகாத உறவுனாலையும் மிகவும் கொடூரமாக ஈவு இரக்கமே இல்லாமல் அந்த சிறுவனை கொலை பண்ணதை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதோடு கூட சிறுவன் அனீஷ் நரபலிக்காக கொல்லப்பட்டதாகவும் உடல் உறுப்புகளுக்காக அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படக்கூடிய மர்மத்தை போலீசார் தான் கண்டுபிடிக்கணும். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.